ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ். நான் பிளஸ்ஸி, அவங்க ரீசனிங் ட்ரைனர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷன்ற டாபிக் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லா ரீசனிங் பேப்பர்ஸ்லேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு பிளட் ரிலேஷன் அப்படின்றது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம சொல்லும்போது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. ஆனால் வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து அந்த டேர்ம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளட் ரிலேஷன் கொஷின் அப்படின்னு வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை வந்து அந்த இடத்துல வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு யூஸ்வலாகவே பிளட் ரிலேஷன் கொஷின் வந்து ரொம்ப லென்த்தி கொஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து எக்ஸாமில் வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு ஈஸியாக வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கொஷின் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்தியாக உங்களுக்கு ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லென்த்தியாக தான் கொஷின் இருக்கும். ஸோ அந்த கொஷினை வந்து நீங்கள் அட் அ ஸ்ட்ரெச் வந்து அட்டன் பண்ணாமல் நீங்கள் கொஷினை வந்து பார்ட் வைஸாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணி நீங்கள் 1 by 1 வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன் கொஷின் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஜெண்டர். ஸோ உங்களுக்கு பிளட் ரிலேஷனில் வந்து ஜெண்டர் பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ஜெண்டர் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோவில் வந்து நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே போகும்போது உங்களுக்கே தெரியாமல் வந்து நீங்கள் சில சமயம் வந்து ஜெண்டர்ஸை வந்து அஸ்யூம் பண்ணிடுவீங்க. ஸோ இவங்க வந்து மேலே தான் இருப்பாங்க, இவங்க ஃபீமேலாக இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் ஜெண்டர் அஸ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு போகும்போது வந்து உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்துடும், பட் அது வந்து இட் ஒன்ட் பி ப்ராப்பர் ஆன்சர். அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து கொஷினை வந்து ரீட் பண்ணும்போதே ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரீட் பண்ணும்போதே வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீயாக வந்து சார்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது வந்து ஃபேமிலி ட்ரீயாக அப்போ வந்து நீங்கள் சார்ட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இஃப் சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது இடையில ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கம் பேக் டு த கொஷின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபேமிலி ட்ரீயை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து கொஷின் கேட்டாலுமே வந்து உங்களால் ஆன்சர் வந்து ஈஸியாக டிரைவ் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபேமிலி ட்ரீயை வந்து ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து உங்களால் ஜெண்டர் வந்து ஃபார் ஷுர் கண்டுபிடிக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து ஃபேமிலி ட்ரீயில் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ வந்து மேலுக்கு வந்து ப்ளஸ் அண்டு ஃபீமேலுக்கு வந்து மைனஸ் போட்டு அதே வந்து ஃபேமிலி ட்ரீ போடும்போது இப்போ ஃபாதர் அண்ட் மதர் அப்படி நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா அது வந்து கப்புள்ஸ். ஸோ கப்புள்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த ஏரோ மார்க் போட்டு இப்போ ஃபாதர் வந்து ஜெண்டர் வந்து ப்ளஸ் அண்ட் மதர் வந்து மைனஸ், அது அவங்களோட வந்து சன் அப்படி போட்டிங்கன்னா அங்கே வந்து அப்படியே வந்து ஜெண்டர் வந்து மார்க் பண்ணிகிட்டே போங்க. ஸோ அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து டாட்டர் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஜெண்டர்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃபேமிலி ட்ரீயை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன் கொஷின் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் டேர்ம்ஸ், நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு பிளட் ரிலேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வாட் டஸ் தட் டேர்ம் வந்து இம்ப்ளைஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு பேசிக் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டேர்ம்ஸ் தான், பட் வந்து அங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றனால ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது வந்து அதுதான் வந்து
பேசிக் இது என்ன எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்காம நீங்கள் வந்து அதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரீசனிங்கில் வந்து டைம் கன்சப்ஷன் வந்து உங்களால் குறைக்க முடியும், உங்களால் குயிக்காக வந்து ஆன்சர் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பிளட் ரிலேஷனில் வந்து மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் சன் வந்து வில் பி பிரதர். ஸோ எங்கள் அம்மாவோட பையன் எங்கள் அப்பாவோட பையனா ஹி வில் பி மை பிரதர், என்னோட அண்ணன் இல்லைன்னா தம்பியாக இருக்கலாம். அதே மாதிரி மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் டாட்டர் வந்து வில் பி மை சிஸ்டர். ஸோ என்னோட அம்மா அப்பாவோட பொண்ணு வந்து வில் பி மை சிஸ்டர். அதே மாதிரி மை மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் பிரதர் வந்து வில் பி அங்கிள். Mothers or father's sister will be aunt, and mothers and father's father. ஸோ அம்மாவோட இல்லை அப்பாவோட அப்பா வந்து கிராண்ட் ஃபாதர், அண்ட் அம்மாவோட இல்லை அப்பாவோட அம்மா வந்து கிராண்ட் மதர். சன்ஸ் ஒய்ஃப் வந்து வில் பி டாட்டர் இன் லா. அதே மாதிரி டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் வில் பி சன் இன் லா. ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப் சிஸ்டர் வந்து வில் பி சிஸ்டர் இன் லா. ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ் பிரதர் வில் பி பிரதர் இன் லா. பிரதரோட சன் வந்து வில் பி நெஃப்யூ. பிரதர்ஸோட டாட்டர் வந்து நீஸ். பிரதரோட சன் வந்து நெஃப்யூ, பிரதரோட டாட்டர் வந்து நீஸ். ஸோ அதே மாதிரி வந்து சிஸ்டர்ஸ் சன் வந்து நெஃப்யூ, சிஸ்டர்ஸ் டாட்டர் வந்து நீஸ். அதே அண்ட் பிரதர் இன் லா அண்ட் சிஸ்டர் இன் லா சன்னும் வந்து நெஃப்யூ, பிரதர் இன் லா சிஸ்டர் இன் லாவோட டாட்டரும் நீஸு. ஸோ வந்து நம்ம ஒரே ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க, இப்போ ஒரே ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களோட சன் வந்து வில் பி நெஃப்யூ. அதாவது என்னோட அக்கா அண்ணா பிரதர் இன் லா சிஸ்டர் இன் லாவோட சன்னாக இருந்தாங்கன்னா அவங்க நெஃப்யூ. பிரதர் இன் லா சிஸ்டர் இன் லாவோட டாட்டராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து நீஸ். அடுத்தது வந்து அங்கிள் ஆர் ஆண்ட் சன் ஆர் டாட்டர் வில் பி கசின். அதாவது நம்ம மதர் ஆர் ஃபாதரோட சிஸ்டர், மதர் ஆர் ஃபாதரோட பிரதர், அவங்களோட சன் ஆர் டாட்டர் வந்து எல்லாருமே வந்து வில் பி ஆர் கசின்ஸ். அடுத்தது வந்து சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் பிரதர் இன் லா, பிரதர்ஸ் ஒய்ஃப் இஸ் சிஸ்டர் இன் லா, அண்ட் கிராண்ட் சன்ஸ் ஆர் கிராண்ட் டாட்டர்ஸ் டாட்டர் வில் பி கிரேட் கிராண்ட் டாட்டர், அண்ட் அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இது வந்து பேசிக்கான உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் அந்த பிளட் ரிலேஷன் கொஷனில் வந்து யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஷின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பிளட் ரிலேஷனில் வந்து எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பிளட் ரிலேஷனில் வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். ஒன்று வந்து சிம்பிள் கொஷின், உங்களுக்கு வந்து இப்போது கிளரிக்கல் கிராடல் அதில் வந்து உங்களுக்கு சிம்பிள் கொஷின் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு சிங்கிள் பர்சன் பிளட் ரிலேஷன் வந்து கேட்பாங்க. அடுத்தது அதே வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் அப்படி போகும்போது மிக்ஸ்ட் பிளட் ரிலேஷன் கேட்பாங்க, இல்லைனா கோடட் பிளட் ரிலேஷன் அப்படின்ற வந்து கேட்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பர்சன் பிளட் ரிலேஷன் வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ சிங்கிள் பர்சன் பிளட் ரிலேஷன் அப்படின்னு கேட்கும்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜான் இன்ட்ரடியூசஸ் மேரி ஆஸ் த டாட்டர் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப். ஸோ இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது பேக்லேருந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபாதர்ஸ் ஒய்ஃப் வந்து வில் பி, ஃபாதர்ஸ் ஒய்ஃப் யார்? மதர். ஸோ மதர் அவங்களுக்கு வந்து ஒன்லி சன். ஸோ அந்த கப்பலுக்கு வந்து ஒரே ஒரு சன் தான் இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு சன் இப்போ வந்து இவங்க ஜானோட மதர். ஸோ ஜானோட மதருக்கு வந்து தெர் இஸ் ஒன்லி சன். அப்போ வந்து ஆப்வியஸ்லி அந்த ஒன் சன் வந்து வில் பி ஜான். அடுத்தது வந்து மேரி இஸ் டாட்டர் ஆஃப் தேட் ஒன்லி சன், அதாவது மேரி இஸ் டாட்டர் ஆஃப் ஜான். அப்போ ஹவ் இஸ் ஜான் ரிலேட்டட், மேரி இஸ் ரிலேட்டட் டு ஜான்னா மேரி இஸ் டாட்டர் ஆஃப் ஜான். அடுத்தது வந்து அடுத்த கொஷின் பாருங்கள். Pointing to a man in the photograph, a woman says, his mother's only daughter is my mother. ஸோ வந்து ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து ஃபோட்டோகிராஃப் பாயிண்ட் பண்ணி ஹிஸ் மதர்ஸ் ஒன்லி டாட்டர், அதாவது அந்த மேனோட மதர்
ஓட ஒன்லி டாட்டர் விச் இஸ் அந்த மேனோட சிஸ்டர். அந்த மேனோட சிஸ்டர் வந்து இஸ் இந்த விமனோட மதர். ஸோ இந்த விமன் வந்து அந்த மேனோட சிஸ்டரோட பொண்ணு. ஸோ ஹவு இஸ் திஸ் விமன் ரிலேட்டட் டு தட் மேன்? அந்த மேன் வந்து இந்த விமனோட அங்கிள். அப்போது மதரோட பிரதர். ஸோ இந்த மேனுக்கும் விமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இந்த விமனோட அங்கிள் வந்து இஸ் தட் மேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மிக்ஸ்டு பிளட் ரிலேஷன். ஸோ மிக்ஸ்ட் பிளட் ரிலேஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ். ஸோ ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ். அடுத்தது வந்து சி அண்ட் டி ஆர் சிஸ்டர்ஸ். சி அண்ட் டி ஆர் சிஸ்டர்ஸ். ஏ சன் இஸ் டிஸ் பிரதர். ஸோ ஏ சன் வந்து டியோட பிரதர். அப்போது சிஎன்டி வந்து சிஸ்டர் அப்படின்னா ஏயோட சன்னு சிஎன்டி எல்லாருமே வந்து சிப்ளிங்ஸ். அப்போது ஏ வந்து வில் பி ஃபாதர் ஆஃப் சி டி அண்ட் த சன். ஸோ சிஎன்டிக்கு வந்து ஏ வில் பி ஃபாதர். ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு சி? ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸு. ஏ வந்து சியோட ஃபாதர். அப்போது பி வந்து சியோட அங்கிள். ஏன்னா ஏயோட பிரதர் வந்து சி, பி. ஸோ வந்து சிக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பி இஸ் சிஸ் அங்கிள். ஸோ அடுத்த டைப் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோடட் பிளட் ரிலேஷன். ஸோ கோடட் பிளட் ரிலேஷன் அப்படின்ற டைப்பில் வந்து எப்படி கொடுத்துருவாங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக இன்இக்வாலிட்டி கொஷின்ஸ்லலாம் எப்படி உங்களுக்கு டைரெக்டாக கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தென் கொடுக்காம உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கோடாக கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு கோடாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கோடோட மீனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து எக்ஸாம்பிளில் பாருங்கள், பி ப்ளஸ் க்யூனா பி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் க்யூ. அதே வந்து பி ஸ்லாஷ் க்யூனா பி இஸ் சிஸ்டர் ஆஃப் க்யூ. பி ஆஸ்ட்ரிக் க்யூனா பி இஸ் சன் ஆஃப் க்யூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின் உங்களுக்கு ஹீஸ் பிரதர் ஆஃப் சன் ஆஃப் அந்த மாதிரின்னு எலாபரேட்டான கொஷின் கொடுக்காம உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு கொஷின் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இதை ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பி ஸ்லாஷ் க்யூனா பி இஸ் சிஸ்டர் ஆஃப் க்யூ. இங்கே பி ஸ்லாஷ் ஏ இருக்குது. ஸோ பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ. ஸோ பியோட ஜெண்டர் வந்து ஃபீமேல். ஏ வந்து நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ண முடியாது இப்போது. ஸோ பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ. அடுத்தது வந்து ஏக்கும் சிக்கும் நடுவில் ஏ இஸ் சன் ஆஃப் க்யூ. ஸோ ஏ வந்து இஸ் மேல் அண்ட் ஏ வந்து இஸ் சன் ஆஃப் சி. இப்போ சியோட ஜெண்டர் வந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அடுத்தது வந்து சி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் டி. ப்ளஸ் சிம்பிள் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப். ஸோ சி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் டி. அப்போ வந்து சியும் இஸ் மேல், டி வந்து இஸ் ஃபீமேல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பிள். ஏ வந்து சியோட சன்னு. அப்போது ஏவும் பியும் வந்து சிப்ளிங்ஸு. உங்களுக்கு கொஷின் என்ன, டிக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு. அப்போது டி வந்து பியோட மதர். ஸோ டி வில் பி பிஸ் மதர். ஸோ இந்த மாதிரி கோடட் பிளட் ரிலேஷன் கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிளட் ரிலேஷன் டாபிக் பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து இது பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். Thank you.